எப்படிடா இப்படிலாம் போய் சொல்கிறீங்க, மாத்திரையை எப்பட்றா உடச்சி தூள் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சில பேர் வீடியோலாம் போட்டிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அதாவது மாத்திரையை வச்சு உடச்சி உடையில பார்த்தீங்களா அவர் சொல்கிறது பொய் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்கீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஐபிஎல் மேட்ச் பார்க்க போன மினிஸ்டர் சரத்குமார் அவர்கள் குழந்தைக்காக ஒரு டேப்லெட்டை நசுக்கி தூள் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துருக்காரு. அதை எப்படி நசுக்கி கொடுத்துருப்பாருன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நான் இங்கே எப்படி பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். இப்படி எடுத்து உடைச்சா டேப்லெட் என்னாகும், சதறி ஓட தான் செய்யும். அந்த 500 நோட்டு எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 500 நோட்டில் இந்த டேப்லெட்டை வச்சு அதுக்கப்புறம் அதை மடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை வந்து தூள் பண்ணணும். எப்படி பண்ணோன்னா, லைட்டாக அந்த ஃபோன் எடுத்து கார்னரில் வச்சு இந்த மாதிரி நசுக்கினீங்கன்னா ஃபுல்லாக தூளாயிரும். கேட்டுங்களா? ஒரு குழந்தை பெற்றவனுக்கு தான் அந்த டேப்லெட்டை எப்படி உடச்சி கொடுக்கணுன்றது தெரியும். அவர் தெளிவாக வீடியோவில் சொல்கிறாரு, குழந்தைக்காக தான் டேப்லெட் நசுக்கணும், அதை தவறாக சித்தரித்து எங்கள் மேலே ஒரு வீண் பழியை சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, தெளிவாக சொல்கிறாரு. அதை தெரியாமல் ஆமாம் நீங்கள் வந்து தப்பாக தான் பண்ணுறீங்க, தப்பாக தான் செய்கிறீங்க, இதெல்லாம் நீங்களாம் பண்ணலாமா, டிவிக்கு அரசு இப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல, பாருங்கள் எவ்வளோ தூளாயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் அந்த 500 நோட்டு. எதுக்குங்க கையில் 500 நோட்டு வச்சுருக்காரு சொல்லுங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இதை தூள் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது ஏன் அப்படியே போடக்கூடாது? ஒரு பெரியவங்க மாத்திரை அப்படியே வாயில் போடக்கூடாது, ஏன் தூள் பண்ணணும்? சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட யாராவது பப்ளிக்கில் அந்த வீடியோ எடுக்கும்போது நல்லா தெளிவாக ஜாலியாக பேசிக்கிட்டு தானே அதை தூள் பண்ணுறாங்க. யாராவது அதை போஸ்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? மனசில் ஒரு பயம் இருக்காது, பப்ளிக்கில் இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேறீங்க? அதுவும் ஒரு லேடிஸை பக்கத்தில் வச்சுட்டு யாராவது இதை பண்ணுவாங்களா? அதுவும் ஐபிஎல் மேட்ச்சில் எவனாவது இப்படி யோசிப்பானா சொல்லுங்கள்? அதாவது மேட்ச் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு தீவிரமான ஒரு ஃபேனாக இருப்பாங்க. உயிரை கொடுக்குற அளவுக்கு கிரிக்கெட் ஃபேனாக இருப்பாங்க. அவங்க இந்த டைமில் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வேறு இடமே கிடையாதா? இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ ஏன் அதை எடுத்து அதை தவறாக சித்தரித்து மக்கள் மனதில் ஒரு அவப்பெயரை உண்டாக்குறதுக்கு, சரத்குமார் அவர் மேலே ஒரு அவப்பெயரை உண்டாக்குறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கும்பலே இருக்குது. இதுதான் வேலையாகவே வச்சிட்ருக்காங்க. மக்கள் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஏன் அப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நல்லா நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். எது சொன்னாலுமே நம்புறீங்க, அப்படி நம்பாதீங்க, ஓகேங்களா? அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. குழந்தைக்கு நாங்களே எங்கே போனால் இப்படி தான் பண்ணுவோம். இதுதான் வந்து வழி. ஆமாம், நீ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.